வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இந்த அரசியலுக்கு ஏன் தெரிவு செய்யப்பட்டார், எதற்காக தெரிவு செய்யப்பட்டார், அதேத்திலே அவர் இந்த அரசியலில் நுழைந்தது தொடர்பாக பல அரசியல்வாதிகளும் சில கட்சிகளுடைய கட்சி தலைவர்கள் உட்பட பலர் பேர் அவர் மீது அவதூறை பரப்பியிருந்தார்கள். அந்த நிலையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பிரவேசம் எதற்காக இந்த அரசியலுக்கு தான் நுழைந்தார், அதேத்திலே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன் மீது ஏன் இந்த பழியை சுமத்தி இருந்தார்கள், அதேத்திலே இன்று நாடாளுமன்றத்திலே மக்களுக்காக அந்த குரல் எப்படி ஒலிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக அவரே தன்னுடைய வாயால் சொல்கிறார். எம்பி போஸ்ட் கௌசல்யாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சம்பந்தமாக போட்டிருந்தேன். ஸோ அது சம்பந்தமாக எனக்கு தொடர்ந்து கோல்ஸ் அதோட கொடுக்க வேண்டாம், இப்போ பாராளுமன்றத்தை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு தொடர்ந்து ஒரு அழைப்புகள் மற்றால் அதில் ஒரு தெளிவுபடுத்தல் வேணும். அதால் தான் அந்த தெளிவுபடுத்தல் சம்பந்தமாக என்னென்றால் உங்களுக்கு தெரியும், அதோட சில விஷயங்களையும் சொல்ல வேண்டும். எங்களுடைய பாராளுமன்றத்தில் நான் நினைக்கிறேன் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பொதுமக்களால் கூட எதிர்பார்க்கப்படுற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் இந்த முறை சுயேட்சையாக எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் நிற்கும் போது நான் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும், ஒரு எம்பி ஆக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்ற எந்த ஆசையும் எனக்கு இருக்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியாது என்று சொன்னவர்களுக்காகவும், அது தவிர ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் டிக்டாக் எம்பி பாராளுமன்றத்துக்கு போக முடியாது, யூடியூப் எம்பி என்று அவர்களுடைய அந்த வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றும் மக்களுக்கு பாராளுமன்றத்திலே உண்மையாக அரசியலில் என்ன நடக்கின்ற என்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், செய்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் நின்றினான். சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த நாடாளுமன்ற பதவியை எதற்காக வழங்குகிறார், அவருக்கு ஏன் அந்த பதவி வழங்கப்பட வேண்டும், குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பிலே பல தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் அனுபவம் உள்ள பலர் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சார்பாக அல்லது அவர் சார்பாக கருத்தை தெரிவிக்கின்றவர்கள் இருக்கின்ற இலையிலே இதற்காக தன்னுடைய பிரத்யேக செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவிக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்கின்ற கருத்து இந்த நிலையிலே எழுகிறது. அதற்கான விளக்கத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே இப்போது தெரிவிக்கிறார். அது தவிரவும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாராளுமன்ற செயற்பாடுகளால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால செய்யக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு லிமிட் இருக்கிறது. என்னென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி ஒன்றை அமைத்து நான் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், என்னுடைய கட்சி ஏன் பதிவு செய்யவில்லை என்றால், இப்போது தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற காலம் என்பதால் எங்களுடைய கட்சி இப்போது பதிவு செய்ய முடியாத நிலைமையோடு இருக்கிறது. அப்போது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு சேவை செய்யணும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவா அல்லது ஒரு மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தால் தானா சேவை செய்யலாம் என்று கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நிதி கையாளுகை மற்றும் அபிவிருத்தி, ஒரு மாகாணத்தின் அபிவிருத்தி ஒரு மாகாண சபையில தான் தங்கியிருக்கிறது. சோ அந்த விதத்திலே கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, முக்கியமாக கிளிநொச்சி வன்னி தேர்தலில் இருந்து வந்திருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும், அல்லது தமிழ் என்பிபி உறுப்பினர்களோடு ஒப்பிடும் போது அல்லது எதிர்கட்சிக்காரோடன் ஒப்பிடும் போது ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஒரு சட்டத்தரணி, இளம் சட்டத்தரணி, 26 வயசு, பாராளுமன்றத்திலே கொண்டு இருத்துவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பது என்னுடைய கருத்து. அது தவிரவும் இந்த முறை மாகாண சபை தேர்தல் சற்று சூடுபிடிக்க இருக்கிறது. நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியிலிருந்து ஒருவர்
நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து ரிசைன் பண்ணி மாகாண சபைக்கு போவதுக்கு, என்ற மாகாண சபைக்கு கூடுதலான அதிகாரம் தரப்பட்டால் மாகாண சபைக்கு ரிசைன் பண்ணி போவதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சொல்லப்பட்டது. ஸோ உண்மை எனக்கு தெரியாது. ஸோ அந்த நிமிடத்திலே நான் எடுத்த முடிவு போல் தமிழரசு கட்சியிலும் 1-2 முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அது தவிர சுமந்திரன் அவர்கள் உள்ளுக்குள் வரலாம் என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு தெரியும் நடக்கிறது. ஸோ அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களுடைய மரபு வழி தாயகம் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அந்த இணைப்புக்கு எதிராக பல சிங்கள கட்சிகள் அல்லது சிங்கள தேசிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதே நிலையில இன்றைக்கு தமிழர்களுக்கான காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்குங்கள் என்கின்ற அடிப்படையில் பல சிங்கள அரசியல் தலைமைகள், குறிப்பாக எதிர்கட்சிகள் அப்படியான குரல்களை எழுப்பி இருக்கின்றன, அல்லது அந்த குரலை எழுப்பி இருக்கிறதென்றால் அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழத்தான் செய்கிறது. மாகாண சபை தேர்தல் மிகவும் ஒரு இக்கட்டானதும் சற்று போட்டியானதாகத்தான் இருக்கும். அங்கே ஏற்கனவே தோற்று போன கலக்க எம்பிமார், முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா உட்பட அங்கஜன் ராமநாதன் உட்பட பல பேர் இருப்பார்கள். என்னென்றால் அரசியல் யார் செய்யலாம் என்றுதான் இப்போது கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலை சற்று, நான் படித்தவன் என்பதற்காக அல்ல, சற்று படித்தவர்கள் அரசியலை செய்வதுதான் எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு விடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சிலர் சொல்லுவார்கள், அப்ப படிக்காதவர்கள் எல்லாம் ஓட் போடணும், படித்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் வரணும்னு சொல்லி அப்படி ஒரு, அப்போ எங்களுடைய தலைவர் படித்தாராண்டு அடுத்த கேள்வி வரும், பிரபாரன் படித்தாராண்டு கேள்வி வரும், எங்க போராடிகள் படித்தாரான்னு சொல்லி கேள்விகள் வரும். அப்படி இப்ப இந்த வீடியோவில் இந்த ஷொட்டை மட்டும் வெட்டி போட்டு ஏதாவது செய்வார்கள். ஆனால் அதுக்கு பயப்பட்டவர்கள் இருந்தால் ஒரு சில, முக்கியமாக பாராளுமன்றத்திலையும் சரி, ஒரு மாகாண சபையிலும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சோரால் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சற்று மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் உண்மை சொல்பவராகத்தான் நீங்கள் இந்த முறை மாகாண சபையிலே உங்களுடைய அரசியல்வாதியை, நாங்கள் இப்ப சரி எலெக்ஷன் தானே ஒரு நாள் முடிஞ்சில்லை, எங்களுடைய எதிர்காலத்தையே இந்த மாகாண சபை தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது. இப்போ உங்களுக்கு வடிவா தெரியும், என்பிபி வெல்லுமாக இருந்தால் மாகாண சபைக்கு அது பிறகு தமிழர்களுக்கு எழும்புவதற்கு இடமே இருக்காது. நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு முதல் அப்லோட் பண்ண வீடியோ, அந்த வீடியோவை பாருங்கள். எதிர்கட்சி கூட இப்போது சொல்லுகிறது, வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரங்களை கொடுங்கள் என்று எதிர்கட்சி கூட இப்போது சொல்வதற்குரிய நிலைமை இருக்கிறது. அதான் உண்மை. பலர் பலவிதமாக, பல அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது மக்கள் மத்தியிலே அவர்கள் பலவிதமான வாக்குறுதிகளை வழங்கலாம், அல்லது அவர்கள் பலவிதமான பரப்புரைகளை பல கோணங்களிலே செய்யலாம். ஆனால் மக்கள் தெளிவாக, மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எங்களுக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள், எங்களுக்காக தொடர்ந்தும் யார் பயணிக்க போகின்றார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையும் அந்த உறுதிப்பாடும் மக்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய முக்கியமான வேண்டுகோளும் அவருடைய பகிரங்க அழைப்பாகவும் இருக்கிறது. அந்த நேரத்திலே இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் மீண்டும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களே அல்லது வடக்கு மாகாண சபை தேர்தல்களே தாங்கள் சார்பாக அல்லது தங்களுடைய கட்சி சார்பாக பலரை களமிறக்கக்கூடும். அப்படியானவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் போட்ட வேண்டும் என்கின்ற கருத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய வாயால் வந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். என்னென்று சொல்லி சொன்னால், தான் ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த கட்சி எவ்வாறான கட்சியாக இருக்கும், அந்த கட்சி எந்த பாதையிலே பயணிக்கும், அந்த கட்சியிலே இருப்பவர்களுக்கு அல்லது இணைந்து கொள்பவருக்கு எவ்வாறான சட்ட திட்டங்கள் போடப்படும், அல்லது அந்த கட்சியிலே இருப்பவர்கள் தவறு இழைத்தார்களாக இருந்தால் அல்லது கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி செயற்படுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தெளிவான முறையிலே சொல்லி இருக்கிறார். மாகாண சபைக்கு அதிகாரங்கள் தருவார்களாக இருந்தால், புதிய அரசியலமைப்பு சட்டம் 13 திருத்தி கொண்டு வருமாக இருந்தால் அந்த அதிகாரங்களை சரியாக பாவிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தற்சமயம் எங்களுடைய தாடியர் இபிடிபி
அமைச்சர் முன் அவரிடம் போன்றவர்களிடமோ அல்லது அங்கஜன் ராமநாதன், ஜால் கனவுபால் போன்றவரிடமோ போனால் என்ன நடக்கும் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும். நான் சொல்ல வேண்டில்லை, என்ன நடக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். அதே சுமந்திரன் போன்றவர்களிடம் போனால் என்ன பிரதிபலிப்புகள் 5 ஆண்டுகளில் ஏற்படும் என்றது உங்களுக்கு தெரியும். சோ இதுவரை காலமும் 30 வருடங்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பது வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. யாழ் மாநகர சபை உட்பட சாவச்சேரி உட்பட வடக்கு கிழக்கெங்கும் ஒரு பொருத்தமான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய அங்கத்தவர்களை போட வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது. அதை இப்ப சில பேர் சொல்வார்கள் சுயேட்சை குழு தானே, அப்போது அவர்கள் வந்துவிட்டு கட்சி மாறலாம் என்று. இல்லை, கட்சி மாற முடியாது என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சத்திய கடதாசி எழுதி சைன் பண்ணிப்பட்டுத்தான், அது தவிர ஒரு காட்டசாட்டமான ஒரு சத்திய கடதாசி ஒன்று வழங்கப்பட்டுத்தான் அவர்களை இந்த தேர்தலிலே உள்வாங்குவோம். ஒரு எங்களுடைய தேசிய தலைவரின் வழி நின்ற ஒரு ஒழுங்கான ஒரு அரசியல் கட்சி ஒன்று தான் நான் உருவாக்குவேன். ஆகவே சில நேரம் எல்லாரையுமே என்னால் ஃபில்டர் பண்ண முடியாது. தவறான யாராவது எடுக்கப்பட்டால் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கட்சியிலிருந்து திலத்தப்பட்டு அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்கப்பட்டு அவர்களுடைய வழக்கம் போடப்பட்டு கட்சியின் பேரை அவமதித்ததாக வழக்கம் போடப்பட்டு 10 மில்லியனுக்கு மேற்பட்ட காசை தருவதற்கு ஒப்பந்தம் செய்துதான் அவர்கள் சைன் பண்ணுவார்கள். சோ அதிலே நாங்கள் மிக தெளிவாகத்தான் நான் இருக்கிறேன். சோ இப்போது ரிசைன் பண்ணுவது எது என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்கிறோம். அவசரப்பட்டு நான் பார்த்தேன் சூரியன் FM அது தவிர IBC எல்லாவற்றிலுமே ரிசைன் பண்ணி விட்டார் என்று போட்டிருந்தார்கள் என்று பாராளுமன்றத்தில் நினைக்கிறேன். நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.